ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்தமுள்ள கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாக நம்முடைய ஆண்டவராமே நமக்கு திரும்பவும் கிருபை செய்து இந்த வாரத்தின் முதல் நாளை பரிசுத்த நாளை நமக்கு இவ்வாறு பெற்றுக் கொடுத்து அவருக்கு ஒரு பாட்டு ஆராதனை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக தயவுக்காக நானும் என் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக தேவனாய கர்த்தர் மத்தேயு புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 20 21 தேவனாய கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக பிரசங்க வாக்கியமாக தேவனாய கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மத்திலே இடைப்பட்டு அவர் தம்முடைய நல்வார்த்தையினால் நம்மை போஷித்து அனுப்புவாராக. கர்த்தர் பேசுவாராக. மத்தேயு புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 20 21 வசனங்களை எடுத்த ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விட்டு கர்த்தருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்று அந்த வாலிபனுக்கு கர்த்தர் சொன்னார் என்று இங்கே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களாகி நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், உண்மைதான். யாரும் இன்னும் ஒரு நிறைவை பெற்றுக் கொள்ளவில்லை. நாம் இயேசுவை போல தேவனை போல பூர்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கில்லை. நாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் குறைகளை இந்த நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை நாம் உணர்கிறோம் அல்லவா? இல்லை, நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த குறைகளை வைத்துக் கொண்டு அந்த குறைகளோடு நாம் மோட்சம் போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது என்பது இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது என்பதுதான் இந்த வேத பகுதியை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் குறைவுள்ளவர்கள் தான், மனிதர்களாக நாம் குறைவுள்ளவர்கள் தான். தேவ சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாம் குறைவுள்ளவர்கள் என்று பல வேளைகளிலே நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லது உணர்கிறோம். அப்படி நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த நமக்கு இருக்கிற குறைகளோடு கூட இப்படி குறைவுள்ளவர்களாகவே நாம் பரலோகத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரலோகத்துக்கு போக முடியாது, மோட்சத்துக்கு நம்ம போக முடியாது என்பதுதான் இங்கே நமக்கு முக்கியமாக சொல்லப்படுகிற இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு ஆவியானவர் தருகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதையும் நாம் உள்ளத்திலே கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 19:16 இந்த வாலிபன் தான் ஆண்டவரிடத்திலே இப்படி ஒரு காரியத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன கேட்டார் பார்க்கலாம். 16வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். மோட்சம் போன ஆண்டவரே, நான் மோட்சம் போட விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் மோட்சம் போடணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு அந்த வாலிபனுக்கு இறைவனிடத்துல ஆண்டவரிடத்துல ஏசப்பாட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னாருன்னு 17 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பார்ப்போமாக. அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீ மோட்சத்துக்கு போகணும்னா நீ ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் எவைகளை என்று திருப்பி கேட்டதாகவும் அங்கே அடுத்த வசனத்தில் இருக்கிறது. வாசிங்க. அவன் அவரை நோக்கி அதற்கு கொலை செய்யாதிருப்பாயாக,
செய்யாதிருப்பாயாக. ஆமா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆமா உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாயாக. ஆமா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அதனிடத்தில் அன்பு கூறுகிறது போல அதனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமா அந்த 10 கட்டளைகளையும் அதனுடைய தொகையாக இருக்கிறதான பிறனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் இப்படி பல காரியங்களே ஆண்டவர் என்ன செய்தாரு. இதுதான் கற்பனப்பா, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மோட்சத்தில் பிரவேசிப்பதற்குரிய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே நான் என்ன செய்கிறேன் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அவர் இப்படி கேட்டார். இன்னும் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டார் என்று பார்க்கிறோம். திரும்ப வாசிக்க 20ஆம் வசனத்தை. அந்த வாலிபன் அவரை நோக்கி சிறுவயது முதல் கைக்கொண்டு ஆமாண்டவரே நீங்க சொன்னதெல்லாம் நான் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன், கை கொண்டு வருகிறேன், பின்பற்றி நடக்கிறேன் ஆண்டவரே. இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் சரியாக நான் அதை கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். இன்னும் வேற ஏதாவது குறை இருக்கா ஆண்டவரே அப்படின்னு கேட்ட பொழுதுதான் ஒரு குறை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு. அவரு 21ஆம் வசனத்துல இப்படி சொன்னதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் அநேக காரியங்கள்ல செம்மையா இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நாம் ஆண்டவர் நமக்கு போதித்த கட்டளையிட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பிரமாணங்களை கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களாக நாம் அநேகமான காரியங்களை நாம் சரியாக இருக்கிறதாக இருந்தால் கூட சில குறைகள் நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அந்த குறையை வச்சுக்கிட்டு நம்ம மோட்சம் போக முடியாது என்பதைத்தான் இங்கே இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க செய்கிறது. நாம் ரொம்ப கருத்தாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. பெரிய பாவங்கள் என்னிடத்தில் இல்லை, அநியாயங்கள் இல்லை, அக்கிரமங்கள் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட போது நான் விசாரம் செய்யவில்லை, நான் களவு செய்யவில்லை, நான் தாயை தகப்பனையும் நான் களம் பண்ணுகிறவனாக நான் இருக்கிறேன், பொய் சாட்சி சொல்லல, பெரிய பெரிய பாவங்கள்லாம் நான் பண்ணல, பிறனின் நான் குறைஞ்சவில்லை அப்படிங்கிற மாதிரி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன், கொடுக்கிறேன், நிறைய கொடுக்கிறேன், தாராளமா கொடுக்கிறேன், அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுல நான் ரொம்ப உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு ஆராதனை நான் தவற விடுகிறது இல்லை. ஆராதனைக்கு வந்தால் கர்த்தருக்கு ஆவிக்குள்ளாகி நான் நிறைந்து கருத்தோடும் ஆவியோடும் அவருக்கு பாடல் பாடுகிறேன், அவருக்கு ஆராதனை செய்கிறேன். இப்படி எல்லா நல்ல தனங்களும் ஏறக்குறைய நிறையவே இருக்கு அப்படின்னு இந்த வாலிபன் நினைச்ச மாதிரி நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறை நீங்கள் என்ன அவர் மோட்சத்துக்கு போக முடியாது. அவர் கேட்ட கேள்வி நான் ஜீவனை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் மோட்சத்துக்கு போகணும்னா ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் எல்லாம் சொல்லிவிட்டு என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்ட பொழுது ஒரு குறை இருக்குப்பா, அந்த குறையை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய முடியாது, நீ மோட்சத்துக்கு வர முடியாது. அந்த குறைக்கு நீ விட்டுட்டு தான் சரி பண்ணிட்டு தான் நீ வரணும் அப்படின்னு அவர் மேல உள்ள அன்புடாக தான் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறார் இல்லையா. இப்ப 22ல வந்து நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆசையுள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ரொம்ப துக்கமாய் போயிட்டாரு அப்படின்னு இங்க போட்டிருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது இயேசு சீசர்களை பார்த்தாரு. சுத்தி 12 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவர் கூட இருக்கிறவங்க தான், அவங்களும் குறைவுள்ளவங்க தான், அவங்ககிட்ட குறைகள் இருந்துச்சு. அப்போ அந்த சீசர்களை திரும்பி பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாரு? வாசிங்க. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று ரொம்ப கஷ்டப்பா அப்படின்னு மெய்யாகவே சொல்கிறேன். வாசிங்க 24 கூட வாசிங்க. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். எல்லாத்துலயும் அந்த வாலிபன் சரியா இருந்தாரு. அந்த ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தில் அவர் குறை வைக்கல. சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறார். தேவபக்தி உள்ள ஒரு பயபக்தி உள்ள ஒரு வாலிபனாக அவர் இருந்திருக்கிறார். அப்படிதான் இருந்திருக்கிறார் அந்த மனுஷன். ஆனா இவருடைய மனம் வந்து
ஐஸ்வர்யம், அவருக்கு நிறைய சொத்து சுகம்லாம் இருந்திருக்கு, பெரிய ஒரு ஐஸ்வர்யோட பணக்காரனா இருந்திருக்கிறாரு. இவரு மனம் அந்த ஐஸ்வர்யத்துல சிக்கிக்கிட்டு இருந்திருக்கு. எல்லாம் மத்ததெல்லாம் தெரியாத இருந்துச்சு. ஆனா இவருடைய மனம் எங்க சிக்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் எங்க சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐஸ்வர்யத்துல இவர் சிக்கிக்கிட்டு, ஐஸ்வர்யம் இவருக்குண்டான பெரிய அந்த ஐஸ்வர்யத்துல, இவர் என்ன சொத்து சுகத்துல, அந்த பணத்துல இவருடைய மனம் அகப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, சிக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சிக்கி இருந்த சிக்கலை நீ எடுத்துட்டேன்னா, அதுல இருந்து அந்த சிக்கல்ல இருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா, உன மனசு வெளியே வந்துட்டுன்னு சொன்னா, அந்த இதனால இருக்கிற அந்த பற்றுதல், அந்த ஆசை உனக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னா நீ மோட்சத்துக்கு வந்துடலாம்ப்பா, அப்படி உன்ட்ட எந்த குறையும் இல்லைன்னு அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்பா அந்த வாலிபன் கேட்ட மாதிரி நானும் நீங்களும் நித்தமும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறான். தகப்பனே, நான் அநேக காரியங்களில் செம்மையா இருக்கேன், நான் போராடுகிறேன், பிரயாசப்படுகிறேன், கூடுமானம் மட்டும் நான் சரியாக உம்மை பின்பற்றி கடந்து வர வேண்டும் என்று எண்ணுகிறேன், நீ சொன்னபடி நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், எல்லாம் முடிந்ததை செய்கிறேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறதுனால நமக்கே தெரியும் இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விட வேண்டியது இருக்கு, இப்படிப்பட்ட குறைகளெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி விடணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு மேல முன்ன வரணுமா. அப்படி வந்து அதை சரி பண்ணினாதான், அந்த குறைகள் எல்லாம் சரி பண்ணாதான் போக முடியும். அந்த வாலிபன் அந்த ஐஸ்வர்யத்து மேல உள்ள மயக்கத்தை அவனால விட முடியல, அந்த வாலிபனால விட முடியல. அதனால நீ இதெல்லாம் வித்து கர்த்தருக்கு கொடுத்து விட்டு இந்த பொண்ணு மேலே பொருள் மேலேயும் உனக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்து மேல இருக்கிற அந்த ஆசையை நீ விட்டுட்டு, அதான் தடையா இருக்கு, எனக்கு பின்னால நீ தொடர்ந்து வா, நீ மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கலாம். என்ன குறை இருக்குன்னு நமக்கு தேவன் இந்த வாலிபனுக்கு சொன்னது போல நம் ஜெப வேளைகளில் கர்த்தர் நமக்கு சொல்லுவார், பிரசங்க வேளைகளில் தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நடைமுறை வாழ்க்கையில நாம் கடந்து போகிற பொழுது, நடந்து போகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாம் இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு கண்டிப்பாக ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு தெரியும், விளங்கும். அப்போ அது குறைய விட்டுட்டு தான் நம்ம மோட்சம் போக முடியும். அந்த குறையோடு போக முடியாதுங்கிறது தான் இன்றைக்கு செய்தி. ஹல்லேலூயா. இவர் இப்படி சொன்ன உடனே சுக்கத்தோட போயிட்டாரு, துக்கம் பண்ணாரு. ஆண்டவரே, இந்த ஆசையை என்னால விட முடியலப்பா, இது மேல எனக்கு ஒரு பிடிப்பு இருக்கு, இந்த ஐஸ்வர்யத்து மேல எனக்கு ஒரு பிடிப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு வகையில பார்க்கிற பொழுது அநேக காரியங்கள் செம்மையா இருந்தாலும் உண்மை காட்டிலும் இந்த ஐஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம் என்ன ரொம்ப மடக்கி போட்டு இருக்குப்பா, என்ன பிடிச்சு வச்சிருக்கிறப்பா, என்ன சிறப்படுத்தி வச்சிருக்கிற, அதை சிக்கி இருக்கிற ஆண்டவரே, என்ன தயவு செய்து எனக்கு முடியலப்பா விடுவியம்னு ஒரு வார்த்தை திருப்பி பதிவு விண்ணப்பம் இவர் கேட்டிருப்பாருன்னு சொன்னா ஆண்டவர் அவரை விடுதலாக்கி இருப்பார். ஹல்லேலூயா. குறைவுள்ளவர்களாக நம்முடைய குறைவுகளில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு, அந்த குறைவுகளை மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பூர்வப்படுத்தி நம்மை மோட்சத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் கர்த்தர் சிலுவையில மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதனால நிறைய காரியத்தில் நான் நல்லா இருக்கேன், சரியா இருக்கேன், சில காரியத்தில் சின்ன சின்ன குறை இருக்கு, அது இருந்தா இருந்துட்டு போது ஆண்டவர் இறக்கப்பட்டு என்ன செஞ்சிருவாரு, போடுமார்க்கு போட்டு மன்னிப்பு கொடுத்து என்ன மோசத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாருன்னு யாரும் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் தப்பு கணக்கு போட வேண்டாம் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. ஹல்லேலூயா. இருக்குல்ல, குறை இருக்குல்ல, இது தப்புன்னு தெரியுதுல்ல, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காட்டி இருக்கிறார் தானே, சுட்டி காட்டி இருக்கிறார் தானே, பெருமை இருக்குதானே, கோபம் இருக்குதானே, பொய் சொல்றான் தானே, இல்ல இப்படி ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இருக்குதானே, மற்றவர்களுடைய உயர்வு பார்த்து பொறாமைப்படுகிறோம் தானே, இப்படி ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்குதானே, இதை வச்சுக்கிட்டு போக முடியாதப்பா அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கூட சேர்த்து சொல்கிறதாக நான் உணர்கிறேன். எனக்கு ஆண்டவர் எத்தனையோ சபைகள் இருக்கிறது, ஆதி திருச்சபை விழுந்து போன பிற்பாடு, மறைந்து போன பிற்பாடு, இன்னைக்கு வரைக்கும்
ஆயிரம் சபைகள் இந்த உலகத்தில் எழுப்பி இருக்கிறது. பரிசுத்தவான்கள் எழுப்பி அநேக ஊழியம் செய்து கடந்து போயிருக்கிறார்கள், மறைந்து போயிருக்கிறார்கள். இந்த சபை, நம்முடைய சபை, இந்த கடைசி கால சபை என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த புதிய சபை எழுப்பப்பட்ட பிற்பாடு எத்தனையோ சபைகள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. சபைகளுக்கு அளவே இல்லை. அது புத்தீசல் போல அது உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. ஊழியம் செய்கிறவர்களுக்கு எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. நிறைய ஊழியக்காரர்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப எதற்காக கர்த்தர் திருச்சபையை எழுப்பினாரே? எதுக்கு திருச்சபை? எதற்காக கர்த்தர் கடைசி நாட்களில் ஆதி திருச்சபை எழுப்பினார் என்று நாம் அறிகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த புதிய சபையானது, நாம் இருக்கிற இந்த தேவ சபையானது ஆதி திருச்சபையுடைய தொடர்ச்சி என்று நாம் நம்புகிறோம் அல்லவா? அதற்கு ஏதுவான சட்டங்களும் திட்டங்களும் கற்பனைகளும் உபதேசங்களும் காரியங்களும் வேதத்தின்படியான எல்லா காரியங்களும் நம்முடைய சபையில் இருக்கிறது அல்லவா? எதற்காக சபை? அப்படியான சபை எதற்காக? திரும்பவும் கடைசி நாட்களில் சபை எதற்காக எழுப்பப்பட்டது என்பதை எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 25 முதல் 27 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு விளங்கும். எதற்கு சபை? அந்த சபையில நாம் இருக்கிறோம். அந்த சபையில நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அந்த சபையில நாம் அங்கங்களாக இருக்கிறோம். அந்த சபையில கொண்டு வந்து கர்த்தர் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி, நம்முடைய சுயரத்தத்தினாலே அவர் கழுவி சுத்தம் பண்ணி நமக்கு அபிஷேகத்தை தந்து தேவனாக கர்த்தர் அந்த சபைக்குள்ள நம்மளை வச்சு நம்மளை பாதுகாத்து வழிநடத்திக்கிட்டு வராரு. எதற்கு அதை நாம் உள்ளத்திலே ரொம்ப தெளிவாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சாரி, எபேசியர் 5. எபேசியர் 5 மத்திய 2 வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலத்தினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் விளையாட்டுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி. எதுக்கு சபை? எதுக்கு சபை? நீங்க கரெக்டா எடுத்து பாத்தீங்களா? எதுக்கு நம்மளை சபைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை கழுவி குளிப்பாட்டி ஞானஸ்நானத்து மூலமா நம்முடைய பழைய பாவங்கள்லாம் கழுவி அதெல்லாம் நம்மளை விட்டு மாற்றி குளிப்பாட்டி நமக்கு ஆவியின் அபிஷேகத்தை தந்து எதற்கு தேவசமூகத்துல எதற்கு சபைக்குள்ள கொண்டு நம்மளை வச்சிருக்கிறார்? அப்படின்னா நம்மகிட்ட காணக்கூடிய கரை திரைகள் எல்லாம் நீங்கி நம்ம புலையற்றவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இறைவனை போல நம்மளை மாற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மகிட்ட குறை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அந்த வாலிபட்டு சொன்ன மாதிரி சொல்லுவாரு. நான் ஏற்கனவே சொல்ல போல ஜபத்துல சொல்லுவாரு. இல்ல நடைமுறை வாழ்க்கையில நாம் கடந்து போகிற பொழுது நமக்குள்ள ஒழிச்சிருந்த அந்த குறை நமக்கு வெளிச்சம் காட்டும். நான் உள்ளதான் இருந்தேன் இருக்கேன்னு காட்டும். இல்லைன்னா பிரசங்க வரையில ஊழியக்காரர் மூலமாக பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார்? நமக்கு சொல்லுவாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மகிட்ட குறை இருக்குன்னு தெரியல பொழுது சின்ன சின்ன காரியம் தானே இருந்துட்டு போகுதுன்னு வச்சா நம்ம மோட்சம் போக முடியாது. அதையிலிருந்தும் நம்ம கர்த்தருடைய துணையோடு கூட ஆவியின் பலத்தோடு கூட நம்மள அந்த காரியத்துக்காக வருத்தப்பட்டு மனசாவப்பட்டு துக்கப்பட்டு மெய்மனசாவை நமக்கு உண்டாகி ஆண்டவரிடத்துல உதவி கேட்டு அவருடைய துணையோடு கூட அவருடைய ஆவியின் பலத்தோடு கூட அதிலிருந்து நம்ம இந்த குறையிலிருந்து நம்ம விடுதலையாக்கி நமக்கு எப்படியாக இயேசுவை போல அவருடைய சாயலுக்கு மாறி நம்மளை மோட்சம் கொண்டு போறதுக்கு தான் சபையை கர்த்தர் கடைசி காலத்தில் எழுதியிருக்கிறார். சபையை கர்த்தர் அதுக்காக எழுதியிருக்கிறார். அப்போ விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியக்காரா இருக்கட்டும், நம்மளே இருக்கிற தடையாக இருக்கிற மோட்சத்துக்கு போறதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் சரிப்படுத்தி அவரை போல மாற்றி நம்மளை கொண்டு போறதுக்கு ஒரு சபை வேணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் தம்முடைய சபையை எழுப்பியிருக்கிறார். இல்லைன்னா எதுக்கு சபை? எத்தனையோ சபை இருக்கு. எங்கேயாவது ஒரு சபையில போய் நம்ம ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்க வேண்டியதானே? சபைக்கு பஞ்சம் இல்ல, ஊழியக்காரர்களுக்கும் பஞ்சம் இல்ல. யாராவது ஒரு ஆட்கிட்ட கூட போய் இருந்து
எந்த சபையிலாவது போய் இருந்து எந்த ஊழியக்காரர்கள் கைக்குள்ளாவது இருந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்து போய்கிட்டு இருக்க வேண்டியதானே? நாசம் எடுத்துட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டு திருப்பந்தியில பங்கு பெற்றுக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? எங்கேயும் போலாம எல்லா சபைதான் சொல்றது போல எந்த சபைக்கு போலாம வேற எதுக்கு சபை? எதுக்கு புதிய சில சபை? எதற்காக எழுப்பப்பட்டது? கரை திரை ஒன்றுமில்லாத கற்புள்ள சபையாக பரிசுத்தம் விளைவற்றவர்களாக நம்மளை உள்ள வச்சு நம்மளை சரியாக்கி அவர் மாதிரி அப்பா மாதிரி பிள்ளைகளும் ஒரு வளர்ந்த பிள்ளைகளாக அவருடைய சாயலை நமக்குள்ள தந்து நமக்கு மோட்சத்துக்கு கூட்டு போனது தான் முக்கியமான காரியம். குறையோடு போக முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா! அந்த வாலிபனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? ஒன்று ஒரு குறை உண்டு, நீ அதை சரி பண்ணு, அதுல இருந்து நீ வெளியே வா. நான் நினைச்சுவேன், யாருக்கு வெளியில வந்து எனக்கு முன்னால வா, நான் போன வழியில வா, நீங்க மோசத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு நம்ம இங்க சரியாக பார்க்க முடிகிறது. சபை கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! சபை என்றால் என்ன? கிறிஸ்துவுடைய சரீரம். அப்ப கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறாரு, சபையும் பரிசுத்தமாக இருக்கிறது. சபையும் பரிசுத்தமா இருக்கிறது. சபை கிறிஸ்துவுடைய சரீரம் என்று சொன்னால் அப்ப கிறிஸ்து பரிசுத்தமா இருந்தால் சபையும் பரிசுத்தமாக இருக்கிறது. சபை பரிசுத்தம் உள்ளதுதான். சபை பரிசுத்தம் உள்ளது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். எல்லா சபையிலும் நான் இதுதான் சொல்றோம். எபேசியர் 4:12 வாசி பாருங்க. எபேசியர் 4:12. அப்போ கிறிஸ்து பூர்ண பரிசுத்தராக இருக்கிறார், குறைவற்றவராக இருக்கிறார், நிறைவுள்ளவராக இருக்கிறார், அவர் அப்பழுக்கற்றவராக இருக்கிறார். சபையும் பரிசுத்தம் உள்ளதுதான். ஏன்னா சபை வந்து கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சில ரகசியங்கள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. சபை கருத்த காரியத்துல அவ்வப்போது கர்த்தர் நமக்கு விளக்கி சொன்னால் விளங்கிக் கொள்ளலாம். இந்த செய்தி இருக்கிற பொழுது கர்த்தர் இப்படி எனக்கு சொன்னார், கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறார், கிறிஸ்துவின் சரீரம் சரீரத்தை சரீரமாகி சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால் அதுவும் பரிசுத்தம் உள்ளதுதான் என்று எனக்கு சொன்னார். சபை பரிசுத்தம் உள்ளதுதான். நீங்கள் நான் குறைவா இருக்கலாம். அது என்ன ரகசியம்? எபேசியர் 4:12 வாசிக்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்திவிருத்தி அடைவதற்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படி சொல்லப்படும். கிறிஸ்துவின் சரீரம்னா கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை அப்படின்னா கிறிஸ்துவோட சரீரம் எப்படி குறைவுள்ளதாக இருக்கும்? கிறிஸ்துவ போல அதுவும் பரிசுத்தம் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும், குறைவற்றதாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப சபை குறைவற்றதாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. சபை கிறிஸ்துவ போல பரிசுத்தம் உள்ளதாக, ஏனென்றால் அது கிறிஸ்துவின் சரீரம் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 12:27 வாசி பாருங்க. அப்போ சபை பரிசுத்தம் உள்ளதுதான். இறைவனை போல கர்த்தராகிய இயேசு போல விதியத்துல சபை பரிசுத்தம் உள்ளதுதான். அந்த பரிசுத்தம் உள்ள சபையில தேவனாய கர்த்தர் நம்மை அவயங்களாக தேவனாய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார், நம்ம இணைத்திருக்கிறார். நாம் அவயங்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த பரிசுத்தம் உள்ள சபையில நாம் அங்கங்களாக அவயவங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! ரொம்ப தெளிவாக நாம் சில காரியங்களை கருத்தொன்று கேட்க வேண்டும். விலகலைன்னா இந்த பிரசங்கத்தை மனசில் வச்சு நீங்க வீட்டில் போய் செல்லிக்கலாம். சபை பரிசுத்தம் உள்ளது என்று கர்த்தர் எனக்கு சொன்னார் இந்த செய்தி எடுக்கிற பொழுது. அப்ப வெளியில இருக்கிற சபையில ஏன் சொல்லணும்னா அந்த சபை பரிசுத்தம் உள்ளது இல்லை, அது இறைவனுடைய சரீரம் அல்ல, இது இறைவனுடைய சரீரம். 1 கொரிந்தியர் 12:27 வாசிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும் ஹல்லேலூயா! சபை கிறிஸ்துவின் சரீரம் சபை பரிசுத்தம் உள்ளதா இருக்கு. அதுல நம்ம அங்கங்களா அவயங்களாக நம்ம இருக்கிறோம். சரியா? இதைத்தான் உன்னத பாட்டு புத்தகம் சொல்லுகிறது, சபை பரிசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறது. உன்னத பாட்டு 4:7 வாசி பாருங்க.
இதைத்தான் உன்னத பாட்டு சொல்லுது. எடுத்த வாசிங்க. என் பிரியமே நீ பூரண ரூபவதி. ஆமா, அந்த மணவாட்டி, அந்த சபை கிறிஸ்துவினுடைய மரணத்தினால், அவருடைய ரத்தத்தினால் எழுப்பப்பட்ட அந்த சபை, அந்த மெய்யான சபை, அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. அந்த மணவாட்டி, அந்த சபை பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது என்று இங்க ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிரியமே நீ ரூபவதி, ஒண்ணுல ஒரு பழுது இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறார். அவருடைய சரீரம் என்று சொல்லப்பட்ட சபை பரிசுத்தம் உள்ளதாக தான் இருக்கிறது. அப்போ சபை பரிசுத்தம் உள்ளதுதான். அந்த சபையோடு சபையாய், அந்த சபையோடு, அந்த பரிசுத்தம் உள்ள சபையோடு சபையாய் கூட்டி சேர்க்கப்படுகிற நாமும் அந்த சபையை போல, அந்த சபையாய் இருக்கிற கிறிஸ்துவை போல குறைவற்றவர்களாய் நிறைவுள்ளவர்களாக மாறும்படியாக அந்த பரிசுத்தமுள்ள சபையோடு கூட, அந்த கிறிஸ்துவோடு கூட நாமும் சபையாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். விளக்குதா? ஏதாவது விளக்குனா நல்லது. அதனாலதான் சொல்லுகிறோம், உள்ள இருக்கிற உங்களை என்னையும் ஆளுகை செய்கிற ஊழியக்காரர்களை பார்த்து குறைய பார்த்து விட்டு சபைன்னு சொல்லி சொல்லுகிறது ஒரு வேற காரியம். சபை பரிசுத்தமாயிருக்கிறது. சபை கிறிஸ்துவின் சரீரம், அது பரிசுத்தமாயிருக்கிறது. சபை பரிசுத்தம் உள்ளதுதான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாயிருக்கிறது. அந்த பரிசுத்தமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாக இருக்கிறான அந்த சபையோடு கூட சபையாய் நாம் கூட்டி சேர்க்கப்படுகிறோம். அவைக்கு நாங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறோம். நம்மிடத்துல குறை இருக்கிறது, சபையில குறை இல்லை. விளக்குதா? மற்ற இடத்துல சபையே குறையா இருக்கு. அது கிறிஸ்துவினுடைய சரீரம் இல்ல. சபை குறைவிட்டதாக இருக்கிறது. அது பூர்ணமான சபையாக இருக்கிறது. அது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற சபையில தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக நாம் சபையாக கூட்டி கட்டப்படுகிறோம், சேர்க்கப்படுகிறோம். நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த பூர்ணமான சபையிலிருந்து நம்மை பூரணப்படுத்தும்படியாக இந்த பூர்ணமான சபையோடு கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறாரு? சபையை சேர்த்து கட்டிட்டு இருக்கிறார். விளங்குதா? இப்ப குறை எங்க இருக்கு? சபையில இல்ல, கர்த்தரத்துல இல்ல, விஜயத்துல சபையில இல்ல. விஜயத்துல சபையில ஆளுகை செய்கிறதான ஏதோ ஒரு தேவனுடைய மனுஷகிட்டயோ, யாருக்கிட்டயோ, உங்ககிட்டயோ, யாருக்கிட்டயோ உள்ள இருக்கிறவங்க கிட்ட சபையோடு சபையாய் கூட்டி சேர்க்கப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறவங்க நம்ம கிட்ட குறை இருக்கு. இந்த சபையை கிறிஸ்துவ குறைவற்றவர்களாக பூர்ணராக இருக்கிறது போல என் பிரியமே ரூபதி உன்னில் பழுது இல்லை அப்படின்னு சொல்ல போல இந்த சபை போல நாமும் பூர்ணப்பட்டு சபையோடு கூட சேர்ந்து நாம் மோசத்துக்கு போனோம். நான் ஜெபிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஆவியான நடத்தில் வச்சிருக்கிறார். இப்ப எனக்கு விளங்குது. ஆண்டவரே, உலகம் முழுவதும் முன்னிற்கப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் திருச்சபையாய் கூட்டி சேர்த்து உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் சபையை ஆயத்தப்படுத்தும், சபையையும் ஆயத்தப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன் இப்படி ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கருத்த ஆழமா எனக்கே விளங்குது. பரிசுத்தமுள்ள சபையில இருக்கிறார், பரிசுத்த கர்த்தர் சபையில இருக்கிறார். அவரே அந்த சபையா இருக்கிறார். அவரோடு கூட்டி கட்டப்படுகிற சபையாய் கூட்டி கட்டப்படுகிற அவர் சரீரத்தோடு கூட்டி கட்டப்படுகிற நம்மளுடைய குறைவுகள் இருக்கிறது. இந்த குறைவை நாம் நீக்கப்பட்டால் தான் நாம் அந்த சபையை எடுத்துக்கொள்கிற பொழுது நாமும் அந்த சபையோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மோட்சத்துக்கு போவோம். அல்லது நாம் காலத்துக்கு ஆண்டவர் வரைக்கும் முன்பாக மரித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அந்த நாமும் இருக்கிறது அந்த சபையோடு நாம் எழுந்து போவோம். இதான் நம்முடைய காரியமா இருக்கிறது. விளங்குகிறதா? அப்ப குறை வச்சுட்டு போக முடியாது. குறை சபையில இல்ல, சபையில இருக்கிற நம்ம கிட்ட தான் குறை இருக்கு. சபையை நடத்துற நம்ம கிட்ட குறை இருக்கலாம், தலைவர்கள் சொல்லிக்கிற கூட்ட குறை உள்ளவங்களா இருக்கலாம், நான் குறையா இருக்கலாம், நீங்க குறையா இருக்கலாம். இருக்கு நம்ம கிட்ட. அது சரி செய்து
அந்த சபையை எடுத்துக்கொள்கிற பொழுது நம்மையும் சபையாக எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை உள்ள வச்சிருக்கிறார். கண்டிப்பா அந்த வாலிபுக்கு சொன்னது போல எந்த எந்த வகையிலாலும் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை கர்த்தர் நமக்கு சொல்லி காமிச்சுட்டு தான் இருப்பாரு. அப்போ அதுல இருந்து எப்படி வெளியே வருதுங்கிறதுக்கு நம்ம என்ன பிரயத்தனம் பண்ணணுமோ அது பிரயத்தனம் பண்ணலாம். அதான் எபிரேயர் புத்தகத்துல நாம் அங்கே வாசிக்கிற பொழுது பாவத்துக்கு விரோதமாக நீங்க வெளியே வர்றதுக்காக நீங்க ரத்தம் சிந்துகிறதுக்கு ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க போராடணும்னு சொல்லுவோம். குறைகள் தெரிஞ்சுக்கல அதுல இருந்து எப்படியாவது அதை தள்ளி போட்டுட்டு நம்ம எப்படியாவது வெளியே வந்திருக்கிறதுக்காக அதுக்கு ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மகிட்ட உண்டாயிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்துல நமக்கு தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே வாசிப்பாரு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்பாங்க. அப்ப குறை இருக்குன்னு காட்டுறாருன்னா அதுல இருந்து நீ வெளியே வாங்குறாரு. அந்த வாலிபருக்கு சொன்னது போல சொல்றாரு, நீ உன்னுடைய மனம் ஐஸ்வர்யத்தில் சிக்கி இருக்கிறது அதுல இருந்து வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி போல நம்ம கிட்ட கோபம் இருக்கு அதுல இருந்து வெளியே வா இருக்கிறாரு. நம்மகிட்ட கோபம் இருக்கு அதுல இருந்து வெளியே வா இருக்கிறாரு. மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு இல்ல அதுல இருந்து வெளியே வா இருக்கிறாரு. தேவ சித்தம் செய்யாம ஒரு ஊழியக்காரர் சுய சித்தம் செய்யறதுக்கு அவன் மும்முரமா இருக்கிற பொழுது அது குறை அது கண்டிப்பா கர்த்தர் அவனுக்கு எந்த வகையிலும் அவனுக்கு புரியுற மாதிரி செய்வாரு. அப்போ அதுல இருந்து வெளியே வரலாம். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. பல குறைகள் இருக்காது. ஹல்லேலூயா. பாவம் இல்ல குறை இருக்கு. இந்த பாவம்ங்கிற இடத்துல குறைன்னு வச்சு இன்னைக்கு வாசி பாருங்க. வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. ரத்தம் சிந்தப்படத்தவா நீங்கள் என்ன எதிர்த்து நிற்கவில்லை. ரத்தத்தை சிந்தக்கூட அளவுக்கு நீங்க எதிர்த்து நிற்கலையா? அந்த அளவுக்கு அதுல நீங்க போர்ஸா இல்லையே. குறையும் பாவம் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மகிட்ட சில குறைகள் இருக்குன்னு நினைக்கோம்ல, போய் சொல்றோம் இல்ல அங்கங்க கோல் சொல்லிட்டு திரிகிறோம், ஆள் கட்டு ஆள் பேசுறோம், இவங்கிட்ட ஒண்ணு சொல்றோம் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்றோம், சமய சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறோம். நம்ம நினைச்சதுதான் செய்யணும்னு நினைக்கிறோம். இதுல தேவ சித்தம் என்னன்னு நம்ம பார்க்காதவங்களா இருக்கிறோம். இப்படி பல காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். அப்ப அதுவும் பாவம் தான், குறையும் பாவம் தான். ஹல்லேலூயா. அந்த குறைய வச்சுக்கிட்டு நம்ம மோட்சத்துக்கு போக முடியாது. அதுதான் அந்த வாலிபர் சொன்னாரு, எல்லாம் சரிப்பா, பெரிய பாவம்லாம் நீ ஒண்ணும் செய்யல, சில இந்த குறை வாங்கிட்டு இருக்க, இந்த குறையில இருந்து இந்த குறையை வச்சுக்கிட்டு நீ வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட குறை இருந்தா இந்த குறை வச்சுக்கிட்டு நம்ம ஊழியக்காரங்களா இருந்தாலும் தலைவர்களா இருந்தாலும் போக முடியாது. சபை தலைவர்களா இருந்தாலும் போக முடியாது. சபைக்கு நான் தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாலும் போக முடியாது. முதல்ல சபை தலைவர்கள், சபை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட மற்றவங்க பார்த்து சுட்டி காட்டுற மாதிரி குறைகள் இருக்கக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம தலைவர்கள் அல்லது சபை நடத்துகிறவங்க ரொம்ப சரியா இருக்கிறதுக்கு ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக நம்ம இருக்கலாம். அதுக்கு மீறி சில காரியங்கள் இருக்கும், இருந்தா கர்த்தர் அதை தனிப்பட்ட முறையில் சுட்டி காட்டி அதற்காக நம்ம போராடி அதுல இருந்து வெளியே வரணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு உடமைய விலை உயர்ந்த ஒரு பொருளை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம், உயிரை கொடுத்தாலும் எப்படியாவது அந்த பொருளை அவன் களவாடிட்டு தப்பு தப்பிக்க வச்சிடணும், அதை காத்து கொடுங்கிற மாதிரி போராடுறது. அதான் திருட கூட போராடுற மாதிரி வச்சுக்கோங்க. திருட நம்ம வீட்டுக்குள்ள புகுந்துட்டானா நம்ம உடம்புகளை கொண்டு போயிடக்கூடாதுன்னு திருடன் கூட கட்டி புரண்டு சண்டை போடுறது, அதுல காயெல்லாம் ஏற்பட்டு ரத்த காயங்கள்லாம் வந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம இந்த காரியத்துல நம்ம போராடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 27:7. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நான் சுய திருப்தி அடைந்து விடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நம்ம சுய திருப்தி அடைச்சிடக்கூடாது. நம்ம நல்லா தான் இருக்கோம், சரியா தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு இது போதுன்னு நினைச்சிடக்கூடாது. குறை இருந்தாலும் பருவத்துக்கு போக முடியாது. குறையும் பாவம் தான். நீதிமொழிகள் 27:7 வாசிங்க.
திருப்தி அடைந்தவன் தேன்கொட்டை மிதிப்பான். போதும், திருப்தி அடைந்தவன் தேன்கொட்டை மிதிப்பான். போதும், நம்ம சரியா இருக்கோம் நம்ம அப்படின்னு மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க குறை நம்ம கண்ணுக்கு தெரியாது. மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவங்களை காரணம் நம்ம கொஞ்சம் வசதியா இருக்கோம்னு ஆவிக்குரிய ரீதியா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தால நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதான் திருப்தி அடைந்தவன் தேன்கொட்டையும் மிதிப்பான்னு சொல்லப்படுகிறது. ஆமா, அப்ப கிறிஸ்துவை நம்ம ஒட்டி வச்சு பார்க்கணும், வேத வசனத்தை ஒட்டி வச்சு பார்க்கணும், வேத வசனத்தோடு எழுப்பப்பட்டிருக்கிறான திருச்சபையை ஒட்டி வச்சு பார்க்கணும். அப்போ பிரியமே ரூபவதி ஒன்றில் பழுதொன்றில்லை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சரீரமாகி சபை பழுதில்லாதது. அது கிறிஸ்துவை போல குறைவற்றதாக இருக்குது, சபை குறைவற்றதாக இருக்குது. சபையில் இருக்கிற நீங்களும் நான் தான் சரியில்லை, நம்மளை பார்த்து தான் மற்றவங்க சபையை பார்த்து எழுதுறாங்க. சரிதானா? பக்கத்து வீட்டுக்காரர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம குறை உள்ளவங்க. சில காரியங்கள் நம்மளால பொறுத்து போக முடியல, சகிச்சு போக முடியலன்னா நமக்கு அந்த நம்ம குறையா தான் இருக்கோம். சபையை கிறிஸ்துவ பரிசுத்தமா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இவ்வளவு குறைகளோடு இருக்கிற என்னையும் உங்களையும் இல்ல யாரோ ஒருவரையும் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாக செஞ்சுக்கிறாரு, சகித்து பொறுத்து சபைக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் பரிசுத்தம் உள்ள சபையில பரிசுத்த குறைவா இருக்கிற குறைகளோடு இருக்கிற என்னையும் உங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். சபை பரிசுத்தம் உள்ளது, விளங்கிக்கோங்க. புதிய சபை பரிசுத்தம் உள்ளது. அங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அங்க தடையா இருந்துச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தாச்சுன்னா லூக்கா 15:25 முதல் 28 வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க அந்த சகோதரருடைய மன கடினம் அங்க ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. அவர் வீட்டுக்குள்ளேயே போகல எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுங்க, பரம வீட்டுக்குள்ள அவர் போகலன்னு ஆவிக்குரிய அர்த்தமா நம்ம எடுத்துக்கிடலாம். கூட இருந்த சகோதரர் பாவம் செய்தார், அநியாயம் செய்தார், அக்கிரமம் செய்தார், வேசிகளத்துல தொந்திப்பாக இருந்து தகப்புடைய எல்லா ஆசையும் பிரித்து கொண்டு போய் எல்லாத்தையும் அழித்து போட்டான். ஆனாலும் அவ்வளவு பெரிய கொடிய பாவிக்கு திடீர்னு ஒரு நாள் தப்பு உடம்புக்கு வந்துட்டு தகுடத்துல திரும்பி போனா என்ன ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கோங்கன்னாரு. ஆனா அப்பா அப்படி இல்லை. அப்பா என்ன சொன்னாரு, அவர் கட்டி அடைச்சி முத்தமிட்டு உச்சி மோர்ந்து அவனை கழுவி குளிப்பாட்டி அவனுக்கு புதிய வஸ்திரங்களை அணிவித்து அவனுக்கு கைக்கு மோதிரெல்லாம் போட்டு விட்டு அதிகாரத்தை குறிக்கிறது. அப்படி கீழான நிலைக்கு போன ஒரு மனிதனை கிறிஸ்து நேசித்து தம்முடைய சபையில திரும்பவும் கூட்டி சேர்த்து தம்முடைய பரிசுத்தமுள்ள சபையில அவனை கூட்டி சேர்த்து அவனுக்கு அதிகாரங்களையும் வல்லமைகளையும் வலவைகளையும் கொடுத்து அழகு பார்க்கிறவராக. அப்படி சேர்த்து கொண்ட ஒருவரால் ஏற்றுக்கொள்ள முடியல வச்சுக்கிடுவோங்க. அத மாதிரி நம்ம மனம் மற்றவங்களை மன்னிக்க முடியல, மற்றவங்க கிட்ட தாழ்ந்து போக முடியல, சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியல, இறங்கி போக முடியல. நம்ம காட்டிலும் உத்தம உண்மையமாக ஊழியம் செய்கிற பார்வைக்கு சின்னவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்மளால கொடுக்க முடியல. அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க முடியல, தாழ்ந்து போக முடியல. குரு இப்படிப்பட்ட நல்ல ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னா பெரிய குறை. ஹல்லேலூயா! இதை வச்சுக்கிட்டு மாற்றம் போக முடியாது. நீ பெரிய பாவம் செய்யறதா, அந்த வாலிபனை போல பெரிய பெரிய பாவங்கள் செய்யறதா, ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை வச்சுட்டு நீ போக முடியாது, நான் போக முடியாது. லூக்கா 15:25-28 வாசிங்க. என்னன்னு அந்த அண்ணன் கேட்டாரு. தம்பி திருப்பி வந்துட்டாரு, அப்பா அதான் கொடுத்த சந்துக்களை அடிச்சு இப்படிலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்ன பொழுது இவரால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த சபைக்குள்ள அந்த இரவு வீட்டுக்குள்ள வந்து அந்த திரும்பி வந்த அந்த சகோதரனோட கூட சிநேகமா இருக்க முடியல, ஐக்கியமா ஒன்னா இருக்க முடியல.
அதுக்காக இவர் வெளியே இருக்கிறார் எழுதப்படுகிறார். ஹalleluya. நீ மோட்சம் போக முடியாது, நீ மோட்சம் போக முடியாது. தன் சொந்த தப்ப சிலர் உணர மாட்டாங்க. அடுத்தவங்களே மேல தப்பையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தான் தப்ப அவங்க உணர மாட்டாங்க, தான் மேல உள்ள தப்ப அவங்க உணர மாட்டாங்க, தான் சைடுல உள்ள குறைவு என்னன்னு நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்படி நிறைய காரியங்கள் வச்சுக்கிட்டா நம்ம போக போறோம். ஒரு நாள் நான் பிரசங்கிக்கிற பொழுது கர்த்தர் சொன்னார், இது பூலோக மோட்சம் என்று சொன்னார் கர்த்தர். ஹalleluya. சபை பூலோக மோட்சம் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya. அப்போ மேல இருக்கிற மோட்சம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது, அது இறைவனுடைய வீடாக இருக்கிறது, இறைவன் அங்கே இருக்கிறார். அப்போ பூலோகத்திலேயும் அவருடைய சபை பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறதா பூலோக மோட்சம் என்று சொன்னார். ஹalleluya. வாசிங்க லூக்கா 15:25 முதல். அவனுடைய மூத்த குமாரன் வயதில் இருந்து அவன் திரும்பி அவன் ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கிறாருன்னா, அவர் ஆண்டவருக்காக சபைக்காக ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கிறாரு. விசுவாசியா இருக்கட்டும், தேவனுடைய மனுஷனாக ஊழியக்காரரா இருக்கட்டும், ரொம்ப சின்சியரான ரொம்ப ஆளுதான் அவரு. வாசிங்க. சமயமாய் வருகிற போது ஆமா கீதவாத்தியத்தையும் நடன கலைப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இன்னதென்று விசாரித்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். என்ன விசேஷம் தடபடலா இருக்குன்னு கேட்டாரு. அதற்கு அவன் சகோதரன் வந்தான். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து ஆமா சேர்ந்தபடியினாலே ஆமா அவருக்கு கொடுத்ததனை அடித்தார் என்றான். ஆமா. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில் இவனை எப்படி உள்ள விடலாம், இந்த துன்மார்க்கனை எப்படி உள்ள விடலாம், இந்த துன்மார்க்கனை எப்படி உள்ள விடலாம் யோசிச்சாரு. தன்னுடைய ஆசையெல்லாம் தொந்தி பார்த்து விட்டு போட்ட பரம்பரை சொத்தையெல்லாம் விட்டு கால் பண்ணிட்டு இவனை எப்படி விட்டு உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயிட்டு அவரு கூட ஐக்கியமா இருக்க உள்ள விடல. ஆனா அந்த தகப்பன் இவரை அவரை பெற்ற தகப்பன் அந்த இளைய சகோதரனை மேல இறக்க வச்சு மன்னிச்சுட்டாரு, அவர் சேர்த்துக்கிட்டாரு. உன்னால சேர்க்க முடியல தானே. ஆட்கள் ஆள் பேசாதீங்க. உங்க தப்பை நீங்க ஒத்துக்கல தானே, உங்க குறைவை நீங்க ஒத்துக்கல தானே. அப்ப 29-32 வரைக்கும் வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு எடுத்து சொன்னார் தகப்பன். உன் சகோதரன் எவ்வளவு மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாம போனா திரும்பவும் காணப்பட்டான். ஆனா அப்படின்னு அவனோட சந்தோஷமா இருக்கணும்ல, நம்ம அவன் கூட சேர்ந்து ஐக்கியமா இருக்கணும்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த ஆள் உள்ள போனதாக அங்க எழுதவில்லை. ஹalleluya. குறைகளோடு நான் மோட்சம் போக முடியாது, உனக்கு ஒரு குறை இருக்கு வாலிபனே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சரி பண்ணிக்கிட வேண்டி அவரு சரி பண்ணிக்கிடாம அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்த மனுஷன் அந்த காரியத்துல அவரு நினைச்சா அவர் மோட்சத்துக்கு போக முடியாம அது மோட்சத்தை இழந்துட்டார். நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று நினைக்கிறோம், ஆண்டவரை போல நாம் இழந்து பின்பற்றுகிறோமா, இன்னும் என்னென்ன காரியத்துல நம்ம குறை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ சபை கட்டுறதுனா என்ன? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அப்போ சபையை பரிசுத்தம் உள்ளதுன்னு நீங்க வழங்கிக்கிடணும். சபையில் இருக்க நம்ம தான் தெரியல. சபை அல்லாமல் ஆயிரக்கணக்கான சபைகள் என்று சொல்லப்படுகிற உலகத்தில் இருக்கு, ஐக்கியங்கள் சங்கங்கள்லாம் இருக்கு. அவைகள் பரிசுத்தம் இல்லை. அந்த சபையில இருக்கிறவங்க பரிசுத்தம் இல்லாத வேற காரியம், பரிசுத்தம் ஆக முடியாது. அவங்களால குறையற்றவர்களாக ஒரு மாற முடியாது. இந்த சபை அவங்க அது சரீரமாக சபையில் கிறிஸ்துவ சரீரம் இல்ல, அது குறைவுள்ள சபை. குறைவுள்ளவங்க குறைவோடு இருப்பாங்க, அவங்க குறைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனா இந்த சபை பரிசுத்தம் உள்ளது. இந்த சபையோடு சரியாக நாம் ஒட்டி ஒன்றாக கட்டப்பட்டிருப்போம் சொன்னால் இந்த சபையினுடைய பரிசுத்தம் நமக்குள்ள பாய்ந்து
இந்த சபையை போல நம்மளும் பரிசுத்தமாயிடுவோம். கிறிஸ்துவ சபை ஒன்று. ஹalleluya. கிறிஸ்துவ சபை ஒன்று. என் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து வேறு சபை வேறு இல்லை. நாம் சபையாய் கூட்டி கட்டப்படுகிறோம். சபையாய் கட்டப்படுகிறோம். கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளது. வாசிங்க. ஆவிக்கிறேன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். 2 கொரிந்தியர் 11:2 எடுத்து வாசிங்க. சகோதரரே, அதெல்லாம் நம்பர் மாறிட்டோம். ஆண்களை கற்புள்ள 23 சார். 2 தானே? சரிதா. ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் ஆமா, உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ சபை கட்டுறதுல என்ன? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற சபையோடு கூட ஆன்மாக்களை ஆத்துமாக்களை சபையாய் ஒன்றாக கூட்டி கட்டி அந்த சபையை போல குறைவிட்டவர்களாக மாற்றுகிறது தான் சபை கட்டுறது. ஹalleluya. இப்ப கட்டுறவங்களும் சபையோடு இசைஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த கிறிஸ்துவாகிய சரீரத்துல இருக்கிறதான தலையா இருக்கிற அந்த சரீரத்துல நம்ம அவயங்களா இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த கிறிஸ்துவனுடைய சாரம் வாய்ந்து நம்மளும் நித்தமும் பரிசுத்தம் வாங்கிட்டே இருப்போம். நம்மளோட இருக்கிற குறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டே இருப்போம். ஹalleluya. அப்ப கிறிஸ்துவ சபை பரிசுத்தமா இருக்கிறது போல அந்த கிறிஸ்துவ சபையோடு கூட நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அதோடு கூட நாம் எந்த அளவுக்கு சரியாக நாம் கட்டுவதற்கு கிறிஸ்து நம்மை சேர்த்து கட்டுகிறதற்கு அந்த நல்ல ஒளிவு மூலமாக அந்த நல்ல சபையோடு கூட அந்த கிறிஸ்துவோடு கூட நம்மை சேர்த்து கட்டுகிறதற்கு கர்த்தர் நம்ம எது சரியா இருக்கோ எது குறையா இருக்கோ அந்த இடத்தை கர்த்தர் நல்ல கத்தி கொண்டு சீவி என்ன செய்வாரு? அந்த நல்ல ஒளிவு மரத்தோடு கூட குறைவுள்ள இந்த காட்டொழிவு மூலமாக நம்மை சபையோடு கூட சபையாய் நம்மை சரியா கட்டுவார். அப்படி சரியாக சபையோடு கூட நாம் சரியாக கட்டப்படுகிற பொழுது அந்த பரிசுத்தம் சபையுடைய பரிசுத்தம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பாயும். ஹalleluya. அப்ப வருஷக்கணக்கா சபையிலிருந்து ஊழியம் செஞ்சு தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இல்ல 40 வருஷம் 50 வருஷம் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம கிட்ட நிறைய தீமைகள் குறையோடு போயிருக்கு அப்படின்னா ரட்சப்பட வேண்டிய அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்கு என்று சொன்னா உரையாளர்கள் பார்த்து சூசிக்கிற அளவுக்கு இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா, இவங்க எல்லாம் சபையா, இவங்க சபைதான் சபைன்னு மோசம் போகணும்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அசிங்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த பரிசுத்தமுள்ள சபையோடு நம்ம சரியா கெட்டல இல்ல கெட்டப்பட்டிருந்த நம்ம காலத்துல கெட்டு அவுந்துட்டு அதனால நம்ம மோசமா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வழங்குதா? காரியம் வழங்குதா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஹalleluya. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த புதிய சபையோடு நாம் சரியாக கெட்டப்பட்டிருக்கிறோமா? அதனுடைய சாரம் நமக்குள் பாயப்படியாக நம்ம கிறிஸ்து நம்ம சரியா அந்த கொப்பா கிளையாய் அவைகளாய் இருக்கிற நம்ம சரியா அந்த சபையோடு கூட சேர்த்து கட்டும்படியாக நம்முடைய குறைவுகளை சீவுவதற்கு கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமா? அவரோட ஒத்துழைத்திருக்கிறோமா? ஒத்துழைத்திருந்தா நீங்க இப்பவும் என்ன சொல்ல மாட்டீங்க, மனுஷங்க எல்லாரும் குறைவுள்ளவங்க தாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஹalleluya. நேற்று இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி கொஞ்சம் மாறி இருக்கேன், இன்னும் சில காரியங்களுக்கு நாளைக்கு மாறுமேன்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும். ஹalleluya. ரெண்டு தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏதோ ஒன்று நம்மை கிறிஸ்துவை விட்டும் சபையை விட்டும் மோட்சத்தை விட்டு பிரித்து விட முடியும். புதிய சபைக்குள்ள இருந்து அட்டூழியம் பண்ணிட்டு, அக்கிரமம் பண்ணிட்டு, ஐக்கிய கேடுகளை உண்டு பண்ணிட்டு, சமாதான கேடுகளை உண்டு பண்ணிட்டு, சகோதரருக்குள்ள வகைகளை உண்டாக்கிக்கிட்டு, அநியாய கர்மம் பண்ணிக்கிட்டு
நானும் சபை என்று சொல்லி சபைக்கு கலக்கம் உண்டாக்குகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து பரிசுத்தமுள்ள சபையை மக்கள் வந்து சேரக்கூடாதபடிக்கு இடறி எத்தனையோ பேர் வெளியே போய்விட்டார்கள், எத்தனையோ பேர் இன்னும் வெளியில் நிற்கிறாங்க. கிறிஸ்துவ சபை ஒன்றாக இருக்கிறது, சபை கிறிஸ்துவ சரீரமாக இருக்கிறது, கிறிஸ்துவ போல சபையின் பரிசுத்தம் உள்ளது. அதோடு நாம் சரியாக கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நாமும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்போம். குறைகள் நீக்கி நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருப்போம். ஒரு நாளில் குறைவற்றவர்களாக நாம் என்ன செய்வோம்? மாறிவிடுவோம். அப்போ வாசிக்க 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் ரோமாய் பிரபஞ்சத்தின் ஆசையை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்தில் போய்விட்டான். ஆமா, தோமா உலகத்துக்குள்ள போயிட்டான். உள்ளுக்குள்ள இருந்தே உலகத்தோட ஒட்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உலகத்தானோட கேவலமா இருந்தீங்கன்னா எப்படி? ஐக்கியம் இல்லாம, அன்பு இல்லாம, பயபக்தி இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, விட்டு கொடுக்காம, இணங்கி போகாம, கீழ்ப்படியாம, தாழ்ந்து போகாம, அடங்கி நடக்காம, நம்முடைய மூர்க்கமும், நம்முடைய கோபமும், நம்முடைய எரிச்சலும், நம்முடைய பொறாமைகளும், நம்முடைய கோபங்களும், நம்முடைய பெருமைகளும் குறைகளாக இருக்குமானால் எப்படி? 1 யோவான் 3:2-3 வாசிக்கல. அப்படி கடந்து போயிட்டான். 1 யோவான் 3:2-3 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினால் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் கொப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த பரிசுத்தமுள்ள சபையில பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளுமாக சபையாய் கூட்டி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வருகிற பொழுது நாம் இருப்போம் என்று சொன்னால் அவரை போல குறைவற்றவர்களாக, சபையை போல பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் இருப்போம். சபையாய் நாம் கிறிஸ்து வரைக்கு நாம் குறைவற்றவர்களாக ஆயத்தப்படுவோம். அப்பொழுது மோட்சத்துக்கு குறைகளோடு போக முடியாது. என்ன குறை இருக்குன்னு தொட்டு பாருங்க. உங்களை தொட்டு பாருங்க. அடுத்தவங்களை தொட்டு பார்க்காதீங்க. உங்களை தொட்டு பாருங்க. மத்தேயு 6:24 வாசித்து முடிக்கலாம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை குறைய வச்சுக்கிட்டே சபைக்குள்ள இருக்க முடியாதுப்பா. எனக்காக ஒரு அந்த குறை ஒன்று வெளியே தெரியணும். பாவம், அது குறையும் பாவம் தான். அந்த பாவம் ஒன்று வெளியே தெரியணும். சபையை விட்டு ஒன்று வெளியே தெரியணும். இன்னும் ஒரு வசனம் மத்திய 5:26 வாசித்து முடிக்கலாம். அந்த குறையை நீங்க சரி பண்ணலைன்னா, சீர்பொருந்தலைன்னா, பொருந்தாவிட்டால், சரிபடுத்தாவிட்டால், அது இருக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்து புறப்பட முடியாது. நீ கீழே தான் இருக்கணும். மேலே வர முடியாது, மோட்சத்துக்கு வர முடியாது, ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அதெல்லாம் சரி பண்ணிக்காங்க. நானும் சரி பண்ண வேண்டிய சரி பண்ணிக் கொள்கிறேன். சரி பண்ணிக்கொள்ள வேண்டாம். கிறிஸ்துவன் சபை பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக, குறைவற்றவர்களாக, பூர்ண ரூபவதியாக மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிக்கலாம். ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும். நீ கடைக்காரனா இருக்கிற வரைக்கும் நீ குறையா இருக்கா, நீ கடைக்காரன். நீ அழைச்சி தீர்க்க வேண்டிய காரியம் குறை இருக்க. அது சின்னதாக இருக்கட்டும், ஒரு காசு பெறாத குறையா இருந்தாலும் அதுக்கு குறைதான் அப்படின்னு கத்துறாங்க சொல்லி வைத்திருக்கிறார். அவனுக்கு நான் தேவைப்படுகிறேன். நம்மிடத்தில் குறை உண்டு என்பதை நாம் உணர்ந்து ஒத்துக்கொண்டு என்ன குறை இருக்கிறது என்பதை தேவனிடத்தில் நாம் கேட்டு தேவன் சொல்லுகிற பொழுது அதற்காக மீன்மன சாவப்பட்டு சபையை கிறிஸ்துவ பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது போல அந்த சபையில் அங்கங்களாக அவயவங்களாக சேர்க்கப்பட்டிருக்கிற நாமும் அந்த சாரம் நமக்குள் பாய்படியாக தேவனுக்கு இடம் கொடுத்து நாமும் குறைவற்றவர்களாக மாறி சபையோடு கூட நாம்
ஜீவனில் பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய குறைவுகளை நாம் எண்ணி பார்க்க, அதற்காக வருத்தப்பட, மனசாகப்பட, தேவனோடு கூட சேர்ந்து போராடி பிரயாசப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக குறைவற்றவர்களாக மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.